யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம். ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, முதல்ல சமாதானம் உண்டாவதாக. புது வருடத்துல என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். தேவ சமத்துல நன்றி சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, புது வருடத்திற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா புத்த புதிய ஆடைகளை போட்டுட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க என்ன ட்ரெஸ் போடலையா, புது ட்ரெஸ் வாங்கலையா அப்படின்னு தான் கேக்குறாங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? ரைட். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புது ட்ரெஸ் போட்டு தேவதூதர்கள் மாதிரி வந்து நிற்பாங்க. தேவதூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகை இந்த பண்டிகை தான். ஆனாலும் கூட கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முன்பதாக ஒரு சின்ன வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். ஏன்னா அது சொல்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி விட்ட அருமையான சகோதரர், அது சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வேதத்தினுடைய பக்குவம் கிடையாது, வேதத்தினுடைய தியானம் கிடையாது, வேதத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் கிடையாது. உலகத்தில் ஆண்டவர் முதல்ல டிரெஸ் கோட், அதாவது ஆடை ஒழுக்கம், இதெல்லாமே டிரெஸ்ல இருந்து ஆண்டவர் ஊழியத்துல ஆரம்பிச்சிருக்கிறார். முதல்ல டிரெஸ் போட தெரியணும், அங்கி போட தெரியணும், வஸ்திரத்தை ஒழுங்காக நேர்த்தியாக போட தெரியணும். வஸ்திரத்தை போட தெரியாம நான் இப்படித்தான் போவேன் அப்படித்தான் போனா உன்னை யாருன்னு தெரியும்? ஊழியர் நான் பாருங்க, அங்க இருந்து வந்துட்டு இருந்தேன், குரோம்பேட்டை பக்கத்துல கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க வந்துட்டு இருந்தேன். ஒரு இந்து கோயில ஒரு சகோதரி பூ வித்துட்டு இருக்கிறாங்க. நான் அங்க இருந்து வர்றேன், அப்படியே என்ன பண்ணணும், ஊழியக்காரன் சொல்லி அப்படியே வணக்கம் சொல்றாங்க. ஏன் அந்த ட்ரெஸ், அந்த மரியாதை. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், கலெக்டர் ஆபீஸ் போனாலும், நீதிமன்றம் போனாலும் சரி, அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மரியாதை கொடுப்பாங்க. மரியாதையை கொடுக்கிறதற்காகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ஊழியம் கனமுள்ளது என்று சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் is the most high God. He is the superior in the world. He is the God of the universal. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய கனம் என்னுடைய ஊழியக்காரனுக்கு இருக்கணும். அதான் அவர் முதல்ல ட்ரெஸ் போடுறார். ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி பயத்துல எங்கேயுமே சொல்லல. வேத வசனத்தின்படி, வேத சத்தியத்தின்படியாக சொல்லுகிறேன். ட்ரெஸ் இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாடுல போடக்கூடாதுன்னு சொல்லல. ட்ரெஸ் போட்டுதான் ஆகணும், உங்களை கட்டாயப்படுத்த முடியாது, அது உங்க விருப்பம். ஊழியக்காரனா இருக்கிற தகுதி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. யாத்திராகமம் புத்தகம் 35வது அத்தியாயம் 19வது வசனத்தை வேகமா வாசிங்க. ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாக தேவனுடைய திருச்சபையை ஒரு லாயக்கான, ஒரு தகுதியுள்ள, ஒரு மகிமைக்குரிய ஒரு திருச்சபையாக ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அந்த கனத்தையும் மரியாதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள் யாத்திராகமம் புத்தகம் 35:19. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரியர் ஊழியர்கள் செய்கிற ஆரோனுடைய பரிசுத்த வஸ்திரங்களையும் குமாரனின் வஸ்திரங்களையும் அவர்களுக்கு செய்ய கடவர்கள். முதல்ல ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னா, ஒரு ஆசாரியனா வரானா முதல்ல அவனுக்கு ட்ரெஸ் வேணும். அங்கி போடாம வஸ்திரம் இல்லாம ஊழியத்துல நிக்க கூடாது. ஆண்டவருடைய கட்டளை. என் வார்த்தை மாறாது என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை ஒழித்து போகாது. வானமும் பூமியும் ஒழித்து போனாது, அவருடைய வார்த்தை ஒழித்து போகாது. அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு கனத்தை, எனக்கு மரியாதையை செலுத்தும்படியாக ஏன் இந்த ட்ரெஸ் கொடுக்கிறாரு? கவனிங்க. இந்த நேரம் ஆண்டவருக்கு செவி சாய்க்கிற நேரம், வேற எதையும் யோசிக்க கூடாது, பேசக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு எவரும் சொல்லி தர மாட்டான். ஏன்னா ஊர்ல நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டு கண் சொருகி போனேன் பாதி குருடங்களா தான் அலையிறாங்க. அவங்களுடைய உபதேசத்தை கேட்டு உங்களுக்கும் பாதி மங்களாத்தான் ஒண்ணுமே தெரியாது. இதுக்காக தான் சொல்லுகிறேன், வசனங்களிலே கேட்காமல் இடறி விடுவார்கள், பாதகர்கள் இடறி விடுவார்கள். வசனத்தை புரிந்து கொள்ளலாம், எல்லாரும் கவுந்துருவாங்க, விழுந்துருவாங்க, தடிக்கு குப்பரை விழுந்து மூஞ்சி பேஞ்சி எல்லாம் உடைஞ்சு போகும். இன்னைக்கு இருக்கிற குருட்டுத்தனமான ஒரு
தன்மையை கர்த்தர் எடுத்து போடும்படியாக சொல்லுகிறார். இந்த வசனத்தை பார்க்கப்படும் போது ஒரு வசனத்தை கவனிக்க. வெளிப்பாடு புத்தகம் 19வது அத்தியாயத்திலே 1-3 வசனம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஏன் இந்த வார்த்தையை நாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்ல வேண்டுகிறது என்றால், இந்த நாட்களிலே புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன விழுந்த கடமை. வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான கூட்டம் எடுக்கிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. எங்க பரலோகத்திலே அல்லேலூயா என்கிற ஒரு வார்த்தை, அது பரலோகத்துடைய துதி ஆராதனுடைய சப்தம். ரட்சணியமும் மகிமையும் இந்த இடத்துல பார்க்கிறோம். கனத்தையும் வல்லமையும் தேவனுக்கு உரியது, ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். அப்படி செலுத்துகிற அந்த பரலோகத்திலே, அப்படிப்பட்ட இடத்திலே, அப்படியாக சொல்லுகிற அந்த இடத்திலே 3வது வசனத்தை வாசிக்கப்படுவது, அந்த துதி எப்படி இருக்கிறது என்றால், மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நீங்க இந்த இடத்தை ஆர்ப்பரிக்கணும், அது ஆண்டவர் விருப்பம். ஆண்டவருடைய வார்த்தை துதியை இந்த நாட்களில் கவனிக்கிற நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். வருஷத்துல ஒரு நாளாவது நீங்க ஆர்ப்பரிங்க. உங்களுக்கு அதுதான் நான் சொல்லுகிறேன். இதுல 8வது வசனத்தை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமானவருடைய நீதிகளே பரலோகத்திலே செய்யப்படுகிறது. பூமியிலே ஆண்டவர் பரம மண்டல ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஆசாரியர்கள், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவர் அடையாளம் காண்பிக்கிறார். அந்த மென்மையான, அந்த ஒளிமயமான அந்த வெள்ளை வஸ்திரம் எதற்கு என்று பார்க்கப்படும்போது கர்த்தருடைய நீதியும் பரிசுத்தமும். அவர் பயங்கரமான தெய்வம். இந்த விஷயத்திலே இன்னைக்கு அவருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. We should not cheat with him. ஆண்டவருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனமும் ஆண்டவருக்கு நாம் துரோகிகளாக மாறக்கூடாது. அதே மாதிரி ஏன் 10 கற்பனையை வாசிக்கிறோம்? தேவன் முதலாவதாக சீனாய் மலையிலே 10 கற்பனை ஆண்டவர் பேசி கொடுத்த வார்த்தை, என் வார்த்தை மாறாது என்று சொல்லி இருக்கிறார். என் வார்த்தை என்னைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல. அதனாலதான் பெரிய இழப்பு ஏற்பட்டது, பெரிய அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டது, அவர்களுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது. இதைத்தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபைகள், நிறைய சபைகள் இருக்கிறது. 10 கற்பனையை உடைச்சிட்டாரு, தூக்கி போட்டுட்டாரு. என்னையா புதுசா ஒரு உபதேசம் பார்த்தா அவன் கண் சொல்லி போன குருடர்கள். குருட்டுத்தனமான உபதேசங்களுக்கு செவி சாய்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, மேல் வஸ்திரத்தை போட சொல்லுகிறதற்கு இன்னொரு வார்த்தையை நான் நிறைய சொல்ல மாட்டேன், சீக்கிரமா சொல்லி முடிச்சறேன். 2 தீமோத்தேயு 4:13 வாசிங்க. இன்னைக்கு தெருவில் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, நவமான ஒரு உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள். வாசிங்க. 4வது அத்தியாயம் 13வது வசனத்தை வாசிங்க. த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பி என்பவன் வசத்தில் நான் வைத்திருந்த மேலங்கியையும் புத்தகங்களையும் விசேஷமாக தோல் பொருட்களையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வர. யார் எழுதுறாரு? பவுல் எழுதுறாரு. பவுல் அங்கி போட்டவர். புதிய ஏற்பாட்டுல ஆதாரம் கொடுக்கிறேன், எவனாவது வாய் திறந்து சொல்லட்டும் புதிய ஏற்பாட்டுல அங்கி கிடையாதுன்னு சொல்லட்டும் பாப்பா. வெட்கம் உண்டாக இந்த வார்த்தையை இந்த நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையை குற்றப்படுத்துகிறவன் கர்த்தரை குற்றப்படுத்துகிறான். ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற அநேக ஊழியர்கள் இன்றைக்கு புறப்பட்டு இருக்கிறாங்க. என்னையா இவன் பெரிய அங்கிய போட்டுக்கிறான், ஏன் இப்படி எல்லாம் வரான், எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. வேதத்திற்கு செவி சாய்க்காத யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு துரோகிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி அது சத்தியமா இருக்கிறது. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. சும்மா ஒண்ணு ஆண்டவர் மேல் வசனத்தை சொல்லல. எல்லாத்துக்கும் ஒழுங்கு வேண்டும்.
ஒழுக்கமா இருக்க வேண்டும். ஊழியக்காரன் ஒழுங்காக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஆராதனை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் 1.5 வருஷம் படிக்கணுங்க. புல்பீட்ல ஏறி ஆராதனை பண்றதுக்கு 1.5 வருஷம் பாடம் படிக்கணும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? படிச்சுக்கிட்டா வராங்க. எந்த படிப்புகள், எந்த இது அது சொல்லக்கூடாது. ஏன்? ஆண்டவரை நேசிக்கிற இது, ஆனா தெரியாத நீ என்ன பண்ணக்கூடாது? வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவருடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? கிருபையும் சத்தியமான அந்த பாதையிலே ஆண்டவர் தன்னுடைய என்ன பண்றார்? தன்னுடைய கட்டளைகளை, நியமனங்களை, கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த உபதேசங்களை இன்றைக்கு செவி சாய்ப்பதற்கு ஜனங்கள் இல்லை. ஏதோ தெருவில் போற மாதிரி பேசிட்டு போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சகத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. மெய்யான சத்தியத்துக்கு மீறிலும் ஊழியக்காரர்கள் வரவே மாட்டாங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு அவர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீத புத்தகம் 25:5 வாசிங்க. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஜெபம் தாவீதுடைய ஜெபமாக இருக்கிறது, தாவீதுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நீர் என் வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், என்னை சத்தியத்திலே நீர் நடத்தும், என்னை நீர் என்ன செய்கிறார்? நாள் முழுவதும் உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருப்பேன். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கின்ற அனுபவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே. வேதத்தை தியானம் பண்ணா மட்டும் போதாது, படிச்சா மட்டும் போதாது. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்குதா? அந்த வார்த்தை இந்த ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா? அந்த தேவன் நம்மளோட பயணிக்கிறாரா? இதுதான் வேணும். இன்னைக்கு 10 கற்பனை ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் விபச்சாரம் பண்றான், நிறைய பேர் திருடுறான், நிறைய பேர் பொய் பேசுகிறான், திருடிய பொருளை, திருடிய மனைவியை, பிள்ளைகளை இச்சிக்கிறான், திருடிய வீட்டை எல்லாவற்றையும் இச்சிக்கிறான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். 10 கற்பனை தான் தெளிவா சொல்லுகிறது. ஆண்டவர் கடைசியில சட்டத்தின்படியாக தான் நியாயத்திற்கு கொண்டு வரப்படுறார். வேற எதையும் வச்சு தீட்ட மாட்டார். அவருடைய பட்டயம் வானத்திலே வெறி கொண்டு காத்திருக்கிறது. தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியாத ஊழியக்காரனையும் ஜனங்களை கட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்தது போல நம்மையும் ஆண்டவர் விட மாட்டாரு. நீங்க 10 கற்பனை எதுக்கு வாசிக்கிறோம்? எதற்காக வாசிக்கிறோம்? கர்த்தர் சீனாய் மலையில பேசின அந்த யெகோவாவின் தெய்வத்தின் வார்த்தையை, அந்த கர்த்தாவுக்கு நமக்கு கொடுத்த அந்த அர்ப்பணித்த அந்த ஒரு வார்த்தைகளை நாம் சுவீகாரமாய் நாம் கொள்ளவில்லை என்றால் தேவனுக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை அந்த சத்தியத்தில் தான் நடத்தினார். அதுலதான் தாவீதை நடத்தினார், அதுலதான் ஆபிரகாமை நடத்தினார், முற்பிதாக்களை நடத்தினார், எல்லாவரையும் நடத்தி இருக்கிறார். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் புதிய ஒரு உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்று போனாலும் கூட அந்த புதிய ஏற்பாடு என்ன என்று பார்க்கப்படுவது எபிரேயருடைய புத்தகம் 8வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். இன்றைக்கும் அறியாமல் புரியாமல் இருக்கின்ற அநேக ஊழியக்காரர்கள், ஆசாரி தத்துவத்துக்கு உள்ளே போக முடியாதவர்கள், இன்றைக்கு ஆசாரிகள் என்று சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு தன்னை பிரசித்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், மீண்டும் புதிய நியமனங்களை, புதிய உடன்படிக்கையை அல்ல, அந்த உடன்படிக்கையை கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறார் என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் இருக்கிறது. புது உடன்படிக்கை என்ன? பழசெல்லாம் ஒழிஞ்சு போல. புது உடன்படிக்கை என்ன நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய பிரமாணமாக 10 கற்பனை அப்படியே மாத்துற. ஆவிக்குரிய பிரமாணமாக 10 கற்பனை அப்படியே மாத்துறாரு. ஆவிக்குரிய வந்தா அதை அறிந்து கொள்வான், ஆவிக்குரிய வந்தா அதுல நடப்பான், ஆவிக்குரிய வந்தா அதை கற்றுக்கொண்டு அது பிழைப்பான் என்று நான் பார்க்கிறோம். பரலோகத்துக்கு போகக்கூடியவனும் அவன் தான். இது இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. எத்தனையோ ஆயிரம் உபதேசங்கள், எத்தனையோ ஆயிரம் அற்புதங்கள், அடையாளங்கள் பண்ணுவாங்க. நீ யாருப்பான ஆண்டவர் கேட்டு வெளியில போன்றது. There is no part with Jesus Christ. They cannot enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் இறங்க போக முடியாது. சும்மா பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை
சொஸ்டமாக எச்சரிப்போட சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. அதிலே அப்படின்னு கேட்டா 10வது வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட, இங்க இஸ்ரவேல் என்று சொன்னாலே யாரு? இஸ்ரவேல் குடும்பம்னு சொன்னா யாரு? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள வருகிறவர்கள் யூதனம் என்று இல்லை, கிரேக்கனம் என்று இல்லை. அவரை ஆஸ்திரேலியாக்காரன் இல்ல, அமெரிக்காக்காரன் இல்ல, தமிழ் இல்ல, மலையாளி இல்ல, எல்லாரும் ஒண்ணு. எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக அங்கே மாற்றப்படுகிறார்கள். அப்ப அடித்தண்டு என்னது? ஆபிரகாமுடைய வம்சம். ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து உருவாகுகிற ஜனம். அந்த இதுல ஒரு கிளையை வெட்டப்பட்டு இன்னொரு காட்டு ஒலிவ மரத்தை ஒட்டுகிறார். அதுதான் அந்த புறஜாதியை கர்த்தர் உள்ளே கொண்டு வருகிறார். அடித்தண்டு என்று பார்க்கப்படுவது நம்மளுடைய பிதாவாகி இருக்கிற ஆபிரகாம். ஆபிரகாமுடைய ஃபேமிலி ட்ரீல ஆண்டவர் நம்மளை அந்த குடும்பத்திலே அதை நம்ம இணைக்கிறார். அதுதான் ஆண்டவர். ஒருத்தர் வியாதிப்பட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறான், இப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவனை குணமாக்கப்படும் போது சீசர்கள் கேட்கிறான், ஐயா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அவன் விடுதலையாக வேண்டும். இவன் ஆபிரகாம் குமாரத்தி, இவன் விடுதலையாக வேண்டும். இவன் ஆபிரகாமுடைய குமாரன், இவன் சுத்தமாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதை நினைவு கூறலையா? இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஆபிரகாமுடைய குடும்பமாக சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்க. அல்லேலூயா. நம்முடைய பிதா. இந்த குடும்பத்துல நமக்கு தகப்பன் யார் என்று பார்க்கப்படுவது ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியான ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன உடன்படிக்கை? வாசிங்க. அந்த 10ல தான் வாசிங்க. என்னுடைய பிரமாணங்களை பண்ணுங்க. குடும்பத்தோடவே பண்ணும் உடன்படிக்கை யாவது? என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலேயே வைத்து அவர் இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். என்னைக்கு நீ ஆண்டவருடைய ஜனமா சொல்ல முடியும்? நிறைய பேர் கிறிஸ்தவன், நான் பெந்தேகோஸ்து, நான் புராட்டஸ்டன்ட், நான் கேத்தலிக், நான் மெத்தடிஸ்ட், நான் ஆங்கிலிக்கன் எல்லாம் சொல்லிட்டு போவோம். இதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, உன் இருதயத்துல ஆண்டவர் தேவனுடைய கற்பனையும் பிரமாணத்தையும் உன் இருதயத்துல எழுதினாதான் உனக்கு அவர் தேவன். இல்லைன்னா நீ ஒண்ணுமில்லாத கிராக்கி. இது ஏன் ஆண்டவருக்கு சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய பரிசுத்த கூடாரம் பரலோகத்தில் இருக்குது, பூமியில அதே கூடாரத்தை என்று நாம் பார்க்கிறோம். அந்த கூடாரத்திலே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மகா பரிசுத்த ஸ்தலம், அப்புறமா என்ன பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் வெளிப்பிரகாரம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்கிறது, கிருபாசனம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்திலே தேவன் ஊழியக்காரனை சந்திக்கிறார், ஊழியக்காரனோட இடைப்படுகிறார், ஊழியக்காரனோட பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிற அந்த சப்தம் அங்கே கேட்கப்பட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாக நம்ம உள்ளமா இருக்கக்கூடிய the most holy place, தேவனே நம்மளுடைய பரிசுத்த ஆலயத்தை நம் இதயத்தில் உருவாக்கி அங்கே தேவனுடைய கற்பனையும் கிருபாசனத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம். எதனாலே? உன்னுடைய இதயத்தில் தேவனுடைய கற்பனை எழுதப்பட்ட பிறகு. இது புரியாம அவருக்கு இவருக்கு உடன்படிக்கையே கிடையாது, அவருக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க? நான் அதை செய்தேன், இதை செய்தேன், எதையும் செஞ்சுட்டு போ, நான் சுகமாக்கினேன், நான் குணமாக்கினேன், பேய்களை துரத்தினேன். உன் இதயத்தில் இது எழுதலைன்னா உனக்கு அவருக்கு சம்மதமே கிடையாது. நிறைய பேர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வான், தெருவில் வருவான், ஆண்டவரே பார்ப்பான், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் செய்த அற்புதங்களை, உம்முடைய நாமத்தில் சொன்ன நிருக தரிசனத்தை அப்பாலே எனக்கு உனக்கு தெரியாது, எனக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லுவான். வேத வசனத்தை தான் பாப்பாரு கர்த்தர். புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்பதான் என்ன நடக்க போகுதுன்னா 12வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நிலையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் எழுதப்படுகிறதோ, தேவனுடைய கற்பனை எழுதப்படுகிறதோ, தேவ பிரமாணம் எழுதப்படுகிறதோ, அப்பதான் உங்கள் பாவங்களை கர்த்தர் தூக்கி உங்க முதுகுக்கு பின்னாடி போடுறாரு. முதுகு என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? ஐயா முதுக பார்க்க முடியுமா? முதுகு பின்னாடி போட்டாரு. உங்க பாவங்களை நீங்க நினைக்க முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர்
நிறைய பேரு அங்க முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பரலோகத்துல அல்லேலூயா என்று என்ன சொன்னாங்க? ஆர்ப்பரித்தார்கள். இங்க என்ன இருக்குது? அப்ப என்ன பரலோகத்தின் டிக்கெட் மாதிரியா இருக்குது? பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் வாங்குற மாதிரியா இருக்குது? விசா வாங்குற மாதிரியா இருக்குது? இதை சொன்னாதான் உங்க அல்லல்கள்லாம் போகும், உங்க பிரச்சனைகள்லாம் இன்னோட ஒழியும். கர்த்தர் புதிய ஒரு வழியை திறப்பார். ஏன் அப்படின்னா உங்க இதயங்களில் எழுதப்படும் போது தேவன் பரலோகத்திலிருந்து நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்துல வச்சு அடிச்சீங்கன்னா அவன் சுத்தமா காலி. சத்துருக்களுக்கு இடம் கொடுக்காத அளவிற்கு தேவன் நினைச்சுக்கிறார் என்றால் இந்த இடத்துல என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறார்கள். பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அவர். நீயா பரிசுத்தம் உன்னை பண்ணிக்கிடவே முடியாது. ஆண்டவர் தான் உன்னை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தப்படுத்துகிறார் என்றால் உன் பாவங்களை நான் நினையாது இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் என்ன நினைக்க பார்க்கிறோம். சரி, கிருபை யாருக்கு வரும்? இந்த கிருபையினுடைய வார்த்தைகளை 103வது சங்கீதத்தில் நம்ம வாசித்த போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வார்த்தையிலே பார்க்கப்பட்டது கிருபை, கிருபை, கிருபையினாலே ரட்சிப்பு, கிருபையினாலே மீட்பு. சரி, அந்த கிருபை யாரு மேல இருக்கும்? யாருக்கு கூட இருக்கும்? யாருக்கு தந்தோம்? யாருக்கு கொடுக்கப்படுகிறது? எல்லாரும் சொல்லி சொல்லி இன்னைக்கு வாயை திறந்து பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் 103வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். 17, 18 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு முதலாவதாக பயந்தவர்கள் மேலே, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை மேலும் அனாதியாய் என்னென்னைக்கும் இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறது. எங்கேயும் வந்துருச்சு. கற்பனையும் கட்டளையும் விட்டனா உனக்கு ஒரு காலமும் கிருபை கிடையாது. பரலோகத்துக்கு உனக்கு இடமே கிடையாது.